ஒரு கிராமத்துல மக்கள் தினமும் 2 மணி நேரம் மலையேறி ஒரு பாட்டிய பார்க்க போவாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் அந்த பாட்டி ஒரு அரசியல்வாதி இல்லை, சினிமா நடிகை இல்லை, கோடீஸ்வரியும் இல்லை. அவங்க விற்றது வெறும் ஒரு மாங்காய் தொக்கு தான். ஆனா அந்த மாங்காய் தொக்குக்காக மக்கள் வெயிலையும் பொருட்படுத்த மாட்டாங்க, மழையையும் பொருட்படுத்த மாட்டாங்க, மலையின் கஷ்டமான பாதையையும் பொருட்படுத்த மாட்டாங்க. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த பாட்டி அந்த மாங்காய் தொக்கை கிராமத்திலேயே செய்யாமல் என் மலையின் உச்சியில மட்டும் செய்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அந்த ரகசியம் 40 வருடங்களாக ரகசியமாகவே இருந்தது. ஆனா அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க ஒரு நாள் ஒரு சிறுவன் முடிவு பண்ணினான். அந்த முடிவு அவன் வாழ்க்கையையே மாற்றப் போகுது. ஆனா இந்த கிராமத்தை விட பிரபலமானது. அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருந்த பெரிய மலை. அந்த மலையின் உச்சியில் ஒரு பழைய குடிசை. அந்த குடிசையில் தனியா வாழ்ந்தார் 75 வயது மீனாட்சி பாட்டி. மீனாட்சி பாட்டி செய்யும் மாங்காய் தொக்கு பற்றி சொல்லவே வேண்டாம். ஒரு தடவை சாப்பிட்டவங்க மறுபடியும் சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஆனா அந்த தொக்கை வாங்க வேண்டுமென்றால் மலை ஏறணும், 2 மணி நேரம் நடக்கணும், வியர்வையில நனைஞ்சு போகணும். அதுதான் மக்களுக்கு புரியல. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குதுப்பா. இந்த மீனாட்சி பாட்டி நல்லாவே சமைக்கிறாங்க. அது சரி. ஆனா ஏன் இவ்வளவு வயசுல கூட மலை மேல உட்கார்ந்து தொக்கு செய்யணும்? கீழ கிராமத்துல ஒரு சின்ன கடை போட்டா போதாதா? மக்களும் சுலபமா வாங்குவாங்க. அவங்களுக்கும் கஷ்டம் இருக்காது. ஆனா இல்ல. எல்லாரையும் மலை ஏற வைக்கிறாங்க. அதான் நானும் நினைக்கிறேன். நேத்து நான் மேல போயிருந்தேன். எவ்ளோ கஷ்டமான பாதை தெரியுமா? பாதை முழுக்க கற்கள். சில இடத்துல வழுக்கி விழுந்துருவோமோன்னு பயம். ஆனா மேல போய் அந்த தொக்கை சாப்பிட்ட உடனே அந்த கஷ்டம் எல்லாமே மறந்துடுச்சு. அவ்வளவு சுவை. ஆனா அந்த சுவைய விட பாட்டியோட சிரிப்பு இன்னும் நல்லா இருக்கு. நான் கேட்டேன், பாட்டி ஏன் மேல இருக்கீங்கன்னு. ஆனா அவங்க சிரிச்சிட்டு, ஒரு நாள் தெரியும் மகளே அன்னு மட்டும் சொன்னாங்க. நான் இந்த கிராமத்துல 50 வருஷமா இருக்கேன். மீனாட்சி பாட்டி இந்த மலையில குடியேறி கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆகுது. இந்த 40 வருஷத்துல 100 பேருக்கு மேல அவங்க கிட்ட இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனா அவங்க யாருக்கும் பதில் சொல்லல. ஒரே ஒரு பதில் தான். ஒரு நாள் தெரியும். அதான். அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு வரை எனக்கு தூக்கமே வராம பண்ணுது. கிராம மக்கள் எல்லாருக்கும் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் என்ற ஆசை இருந்தது. ஆனா ஆசை மட்டும் இருந்தது. மலையேறி போய் உண்மையை கண்டுபிடிக்க யாருக்கும் துணிச்சல் இல்லை. ஆனா அந்த கிராமத்தில் இருந்த 16 வயது சிறுவன் ஒருவன் அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க முடிவு பண்ணிட்டான். அவன் பெயர் கார்த்திக். ஆனா கார்த்திக்கிற்கு தெரியாது, அவன் ஏறப்போவது ஒரு மலை மட்டும் இல்லை, ஒரு மனிதரின் வாழ்க்கை வரலாற்றுக்குள்ள. அந்த நாள் மாலை பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்த கார்த்திக் சாப்பிடும்போது கூட வேறு எதையோ யோசித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய மனசு முழுக்க மீனாட்சி பாட்டியும் மலை உச்சியும் அந்த மர்மமான மாங்காய் தொக்கும் தான். எனக்கு இந்த விஷயம் புரியவே மாட்டேங்குது. ஒரு பாட்டி 75 வயசுல தனியா ஒரு மலையின் உச்சியில வாழ்றாங்க. அதுவும் தினமும் மாங்காய் தொக்கு செய்றாங்க. அதுக்காக மக்கள் 2 மணி நேரம் ஏறி போறாங்க. ஆனா, ஏன் அங்க மட்டும் செய்றாங்கன்னு யாருக்கும் தெரியல. 40 வருஷமா யாருக்கும் தெரியல. எனக்கு தெரியல. எப்படி எல்லாரும் இத சாதாரணமா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கண்டிப்பா போய் தெரிஞ்சுக்கணும். இந்த ரகசியம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கார்த்திக், நீ இப்போ சின்ன பையன். உனக்கு எல்லாமே சாகசமா தெரியும். ஆனா அந்த மலை சும்மா இல்லப்பா. அங்க போற பாதை ரொம்ப கஷ்டம். கற்கள் இருக்கும், முள்ளு இருக்கும். சில இடத்துல வழுக்கி விழுந்துட்டா நேரா பள்ளத்தாக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற பெரியவங்களே தனியா போக பயப்படுவாங்க. நீ இன்னும் பள்ளி படிக்கிற பையன். இப்படி ஆபத்தான விஷயத்துல இறங்காத. ஆமா, நான் வெறும் மாங்காய் தொக்கு சாப்பிட போகல. ஒரு ரகசியத்தை தேடி போறேன். எல்லாரும் ஒரு நாள் தெரியும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா யாரும் போய் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணல. நான் போறேன். எனக்கு தெரியணும். இந்த ரகசியத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு என்று. அந்த இரவு கார்த்திக் தூங்கினான். ஆனா அவன் உடம்பு மட்டும்தான் தூங்கியது. அவன் மனசு முழுக்க மலையின் உச்சியிலேயே சுற்றிக் கொண்டிருந்தது. பல பேர் கனவு காண்றாங்க. சில பேர் மட்டும்தான் அந்த கனவை தேடி காலையில எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதிகாலை 5 மணி கிராமம் இன்னும் முழுசா விழிக்கல. சில வீடுகளில் மட்டும் விளக்கு எரிஞ்சது. சில சேவல்கள் மட்டும் கூவிக்கொண்டிருந்தன. அந்த நேரத்துல கார்த்திக் அமைதியா வீட்டை விட்டு வெளியே வந்தான். அவன் கையில் ஒரு தண்ணீர் பாட்டில், ஒரு சிறிய பை. அவ்வளவுதான். இன்னிதான் அந்த நாள். இன்னிக்கு நான் அந்த ரகசியத்த கண்டுபிடிக்கணும். 2 மணி நேரம் நடந்தாலும் பரவாயில்ல, கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. நான் பாதியில திரும்பி விடமாட்டேன். மலை உச்சி வரைக்கும் போவேன். உண்மை தெரிஞ்சுக்கிட்டு தான் கீழே வருவேன். ஆரம்பத்துல எல்லாமே சுலபமா இருந்தது. குளிர்ந்த காற்று, பறவைகளின் சத்தம், பசுமையான மரங்கள்.
கார்த்திக்குக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா, அது நீண்ட நேரம் நீடிக்கல. சிறிது நேரத்துக்கு பிறகு பாதை மாற ஆரம்பிச்சது. கற்கள் அதிகமாயின. ஏற்றம் அதிகமாயிற்று. வெயில் மெதுவா மேலேற ஆரம்பிச்சது. வியர்வை உடம்பு முழுக்க ஓட ஆரம்பிச்சது. ஐயையோ! இது என்னடா இவ்ளோ கஷ்டமா இருக்கு? கீழ இருந்து பாக்கும்போது ரொம்ப சின்ன மலையா தான் தெரிஞ்சது. ஆனா மேல ஏற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் புரியுது. ஒவ்வொரு அடியும் எவ்வளவு கஷ்டம்னு. ஒரு மாங்காய் தொக்குக்காக இவ்வளவு கஷ்டமா? இல்ல. இது வெறும் தொக்குக்காக இல்ல. அந்த ரகசியத்துக்காக. வாழ்க்கையில எந்த பெரிய விஷயமா இருந்தாலும், பாதியில ஒரு நேரம் வரும் வேண்டாம். திரும்பி போயிடலாம். என்று மனசு சொல்லும். அந்த நேரத்த தாண்டறவங்க தான் வெற்றி பெறுவாங்க. 1 மணி நேரம் ஆகிவிட்டது. கார்த்திக்கின் கால்கள் வலிக்க ஆரம்பித்தன. தண்ணீரும் பாதி காலி. மூச்சு வாங்கவே கஷ்டமாயிற்று. அவன் ஒரு பெரிய கல்லின் மீது உட்கார்ந்தான். போதும். என்னால முடியல. இன்னும் எவ்ளோ தூரம் இருக்கு? தெரியல. காலெல்லாம் வலிக்குது. உடம்பே சோர்ந்து போச்சு. நான் ஏன் இவ்ளோ பிடிவாதம் பண்ணேன்? கிராமத்துல இருக்கிறவங்க மாதிரி நானும் இருந்திருக்கலாமே. எனக்கு இந்த ரகசியம் தெரியாம இருந்தா என்ன ஆகப் போகுது? திரும்பி வீட்டுக்கு போயிடலாமா? இல்ல இல்ல. நான் இவ்ளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி திரும்பி போறது? நான் இப்ப போயிட்டா என் வாழ்க்கை முழுக்க நான் ஒரு கோழைன்னு நினைப்பேன். இல்ல, நான் மேல போவேன். அவன் மீண்டும் எழுந்தான். கால்கள் வலித்தன. ஆனா மனசு வலிக்கல. அவன் மீண்டும் நடக்க ஆரம்பித்தான். சில நேரங்களில நம்ம வாழ்க்கையில பெரிய பரிசு கடைசி சில அடிகளுக்கு அப்புறம் தான் இருக்கும். அந்த சில அடிகளை பல பேர் நடக்க மாட்டாங்க. கார்த்திக் நடந்தான். இன்னும் சில நிமிடங்கள். இன்னும் சில அடிகள். இறுதியாக அவன் மலையின் உச்சியை அடைந்தான். அவன் மூச்சு வாங்கிக் கொண்டே மேலே பார்த்தான். அங்கே ஒரு பழைய குடிசை. அதன் அருகில் பெரிய பாத்திரத்தில் ஏதோ கிளறிக் கொண்டிருந்தார் மீனாட்சி பாட்டி. மாங்காய், மிளகாய், எண்ணெய். அதன் வாசனை காற்றில் பரவிக் கொண்டிருந்தது. இவ்ளோ கஷ்டப்பட்டு மேல வந்தேன். இப்போதான் 40 வருஷ ரகசியத்துக்கு முன்னாடி நிக்கிறேன். மீனாட்சி பாட்டி மெதுவாக திரும்பி கார்த்திக்கை பார்த்தார். அவர் முகத்தில் ஆச்சரியமில்லை. அவர் கார்த்திக் வருவான் என்று ஏற்கனவே தெரிந்த மாதிரி சிரித்தார். ஆனா, அடுத்த சில நிமிடங்களில கார்த்திக் பார்க்கப் போற காட்சி அவனோட வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றப் போகுது. ஏன்னா, மீனாட்சி பாட்டியோட மாங்காய் தொக்குல இருந்த ரகசியம். மாங்காயும் இல்லை, சமையலும் இல்லை. வேற ஏதோ ஒன்று. சில ரகசியங்கள். அத தெரிஞ்சுக்கிட்ட உடனே நம்ம வாழ்க்கைய மாத்திடும். கார்த்திக் இப்போ அப்படிப்பட்ட ஒரு ரகசியத்துக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தான். 40 வருஷமா ஒரு கிராமமே தெரிஞ்சுக்க முடியாத ரகசியம். இன்னும் சில நிமிடங்களில அவன் முன்னாடி திறக்கப் போகுது. ஆனா, அவன் எதிர்பார்த்த மாதிரி அது ஒரு புதையல் ரகசியமோ, மந்திர ரகசியமோ இல்ல. அதைவிட பெரிய ஒரு விஷயம். மீனாட்சி பாட்டி மெதுவாக திரும்பி கார்த்திக்கை பார்த்தார். அவர் முகத்தில் பதட்டம் இல்லை, ஆச்சரியமும் இல்லை. மாறாக, கார்த்திக் வருவான் என்று முன்பே தெரிந்தது போல ஒரு புன்னகை. வந்துட்டியா தம்பி? உன்னை நான் எதிர்பார்த்தேன். இந்த கிராமத்தில் பல பேருக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தது. ஆனால் ஆசை மட்டும் போதாது. அதுக்காக கஷ்டப்படணும், அதுக்காக தேடணும், அதுக்காக ஏறணும். நீ அந்த மூணையும் செஞ்சிருக்க. அதனால தான் இன்னைக்கு இங்கே நிற்கிற. பாட்டி, நான் ரொம்ப நாளா இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். கிராமத்துல எல்லாரும் உங்கள பத்தி பேசுறாங்க. உங்க மாங்காய் தொக்கை பத்தி பேசுறாங்க. ஆனா, எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்விக்கு மட்டும் பதில் கிடைக்கல. ஏன் பாட்டி? ஏன் இந்த மலையின் உச்சியில மட்டும்? ஏன் கீழே இல்ல? ஏன் இந்த கஷ்டம்? நான் இன்னைக்கு அதுக்காக தான் வந்திருக்கேன். அதுக்கான பதில் கிடைக்கும் தம்பி. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ இதை சாப்பிடணும். பாட்டி ஒரு சிறிய கிண்ணத்தில் சூடான மாங்காய் தொக்கை கொடுத்தார். கார்த்திக் அதை சாப்பிட்டான். 1 நிமிடம், 2 நிமிடம். அவன் எதுவும் பேசல. பாட்டி, நான் என் வாழ்க்கையில நிறைய தொக்கு சாப்பிட்டு இருக்கேன். எங்க அம்மா செய்வாங்க. கடையில வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். திருவிழாவுல சாப்பிட்டு இருக்கேன். ஆனா, இப்படி ஒரு சுவை நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. இதுல என்ன இருக்கு? என்ன மந்திரம் இருக்கு? மாங்காய் தான், மிளகாய் தான், எண்ணெய் தான். ஆனா, ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்கு? எனக்கு புரியல. அது இப்போ புரியாது. வா, உனக்கு இன்னொரு விஷயம் காட்டுறேன். கார்த்திக் இப்போ பார்க்கப் போற காட்சி. அவன் வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத காட்சி. அந்த காட்சிதான் மாங்காய் தொக்கியின் உண்மையான ரகசியம். பாட்டி கார்த்திக்கை மலையின் மறுபுறம் அழைத்துச் சென்றார். அங்கே கார்த்திக் பார்த்த காட்சியை அவனால் நம்ப முடியல. 10, 15, 20 குழந்தைகள். அனைவரும் தரையில் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுடைய உடைகள் பழையவை. சிலருக்கு செருப்பு கூட இல்லை. ஆனா, அவர்களுடைய முகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி.
ஒரு புன்னகை. பாட்டி, இவர்கள் யாரு? இவர்கள் ஏன் இங்கே இருக்காங்க? என்ன நடக்குது இங்கே? பாட்டி பெரிய பாத்திரத்தில் இருந்து சாதம் எடுத்தார். அதன் மீது மாங்காய் தொக்கு வைத்தார். ஒவ்வொரு குழந்தைக்கும் பரிமாறினார். அந்த குழந்தைகள் பல நாட்களுக்குப் பிறகு சாப்பாடு கிடைத்தது போல சாப்பிட்டார்கள். கார்த்திக் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அப்போது மீனாட்சி பாட்டியின் கண்கள் கலங்க ஆரம்பித்தன. தம்பி, இன்னைக்கு நீ பார்க்குற இந்த குழந்தைகள மாதிரி ஒரு காலத்தில் நானும் இருந்தேன். 40 வருடத்துக்கு முன்னாடி எனக்கு சாப்பாடு கிடைக்காது. பல நாள் பசியோடு இருந்திருக்கேன். வீடு வீடாக போயிருக்கேன், கேட்டிருக்கேன், கெஞ்சியிருக்கேன். ஆனால் பல பேர் என்னை துரத்தினாங்க, பல பேர் கேலி பண்ணினாங்க. நான் உயிரோடு இருப்பேனா இல்லையான்னு கூட தெரியாமல் இருந்த நாட்கள் இருக்கு. ஒரு நாள் நான் சாலையோரம் பசியால் மயங்கி விழுந்தேன். பாட்டியின் குரல் நடுங்கியது. கார்த்திக் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அப்போ ஒரு அந்நியர் வந்தார். எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தார். அந்த ஒரு வேளை சாப்பாடு என் உயிரை காப்பாத்துச்சு. நான் சாப்பிட்டு முடிச்சதும் அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை என் வாழ்க்கையை மாத்துச்சு. நீ வளர்ந்த பிறகு இன்னொருத்தரின் பசியை போக்கு. அதுதான் அவர் சொன்னார். அந்த வார்த்தை என் வாழ்க்கையை மாத்துச்சு. நீ வளர்ந்த பிறகு இன்னொருத்தரின் பசியை போக்கு. அதுதான் அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வார்த்தை மட்டும் இன்னைக்கு வரை என் மனசில் இருக்கு. அதுதான் எல்லாரும் கேட்குற கேள்வி தம்பி. பாட்டி, இப்போ எனக்கு புரியுது. நீங்க ஏன் இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு குடுக்குறீங்கன்னு. ஆனா, ஒரு விஷயம் மட்டும் இன்னும் புரியல. இதுக்காக ஏன் மலை மேல வரணும்? கீழே இருந்தும் இத செய்யலாமே? அதுதான் எல்லாரும் கேட்குற கேள்வி தம்பி. கீழே இருந்தா நிறைய பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. தேவையில்லாதவங்களும் வாங்குவாங்க. விளையாட்டுக்காக வாங்குவாங்க, வீணாக்குவாங்க. ஆனால் இந்த மலையை ஏறி மேலே வர்றது சுலபமா? இல்லை, ரொம்ப கஷ்டம். உண்மையிலேயே பசியோடு இருக்கிறவங்க, உண்மையிலேயே தேவை இருக்கிறவங்க, உண்மையிலேயே ஒரு வேளை சாப்பாட்டுக்காக தவிக்கிறவங்க, அவங்க மட்டும்தான் இந்த கஷ்டத்தை தாண்டி மேலே வருவாங்க. அதனால தான் நான் இங்கே இருக்கேன். கார்த்திக் இப்போதான் புரிஞ்சுக்கிட்டான். இந்த மலையின் உச்சி ஒரு சமையலறை இல்லை. அது ஒரு பசியின் மருத்துவமனை. அந்த நாள் கார்த்திக்கின் வாழ்க்கையை மாற்றியது. அடுத்த நாளிலிருந்து அவன் பள்ளி முடிந்ததும் நேராக மலைக்கு போக ஆரம்பித்தான். பாட்டி, இனிமேல் நீங்க தனியா வேலை செய்யக்கூடாது. நான் இருக்கேன். நான் மாங்காய் நறுக்கிறேன். நான் பாத்திரம் கழுவுறேன். நான் சாப்பாடு பரிமாறுறேன். நீங்க எனக்கு ஒரு விஷயம் கத்துக் கொடுத்துட்டீங்க. பசியோட இருக்கிறவங்க கண்ணீரை துடைக்கிறது தான் பெரிய வேலைன்னு. நாட்கள் நகர்ந்தன. மாதங்கள் ஓடின. ஒரு வருடம் முடிந்தது. ஆனா வாழ்க்கை யாருக்காகவும் நிற்காது. ஒரு நாள் மீனாட்சி பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லாம போனது. சில நாட்கள் கழித்து அவர் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார். மொத்த கிராமமும் அழுதது. குழந்தைகள் அழுதார்கள். கார்த்திக் கதறி அழுதான். பாட்டி, நீங்க எனக்கு உறவுக்காரர் இல்ல. ஆனா, நான் கத்துக்கிட்ட பெரிய பாடம் நீங்க தான். நீங்க போயிட்டீங்க. ஆனா, நீங்க ஆரம்பிச்ச நல்ல விஷயம் போகக்கூடாது. நான் வாக்குறுதி குடுக்கறேன். இந்த மலையில புகை அணையாது. ஒரு வாரம் கழித்து கிராம மக்கள் ஒரு விஷயத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்தார்கள். மலையின் உச்சியில் மீண்டும் புகை எழுந்தது. மீண்டும் அந்த வாசனை. மீண்டும் அந்த மாங்காய் தொக்கு. மக்கள் மேலே ஓடினார்கள். அங்கே மீனாட்சி பாட்டி இல்லை. ஆனா கார்த்திக் நின்றிருந்தான். இந்த தொக்கோட ரகசியம் மாங்காய் இல்ல, மிளகாய் இல்ல, எண்ணெய் இல்ல, அன்பு. அதுதான் ரகசியம். பசியோட இருக்கிற ஒருத்தனுக்கு அன்போட கொடுக்கிற ஒரு வேளை சாப்பாடு அவனுக்கு உலகத்திலேயே பெரிய விருந்து. பாட்டி எனக்கு இத கத்துக் கொடுத்தாங்க. இனி இந்த மலை உச்சியில யாரும் பசியோட திரும்ப மாட்டாங்க. மீனாட்சி பாட்டி மறைந்து விட்டார். ஆனா அவருடைய அன்பு மறையவில்லை. அந்த அன்பு கார்த்திக் என்ற சிறுவனுக்குள் விதையாக விழுந்தது. ஒரு நாள் அது பெரிய மரமாக வளர்ந்தது. உணவின் சுவை பொருட்களில் மட்டும் இல்லை, அத கொடுக்கிற மனசுலயும் இருக்கு. உயரமான மலையை ஏறுவது பெரிய சாதனை இல்லை. உயரமான மனதை அடைவதுதான் உண்மையான சாதனை.